Orbital overlap and hybridization. ஆர்பிட்டல்களின் மேற்பொருந்திகை மற்றும் அவற்றின் கலப்பாக்கம். நாம் ஏற்கனவே பங்கட்டு வலிப்பு இணைப்புகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இந்த பங்கட்டு வலிப்பு இணைப்புகளின் போது எவ்வாறு ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்திகை அடைகிறது, பிணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஆர்பிட்டல்கள் எவ்வாறு தங்களை ஒழுங்கமைத்துக் கொள்கின்றன என்பது தொடர்பாக இந்த லெசன் மூலம் பார்ப்போம். ரைட், பங்கட்டு வலுப்பிணைப்புகள் எவ்வாறு உருவாகிறது என்று நாம் பார்த்திருந்தோம். எவ்வாறு உருவாகிறது? அவை இரண்டு அணுக்கள் தங்களுக்கிடையே இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் இந்த பங்கட்டு வலுப்பிணைப்புகள் உருவாக்கப்படுகிறது. அப்ப பங்கிடப்படுற இலத்திரன்கள் எங்கு காணப்படும்? பொதுவான ரெண்டு அணுக்களுக்கும் பொதுவான ஒரு பிரதேசத்தில் காணப்பட வேண்டும். அப்போ அந்த பொதுவான பிரதேசம் எவ்வாறு உருவாகிறது? இரண்டு அணுக்களையும் காணப்படுற ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை அடைவதன் மூலம்தான் இந்த ரெண்டு அணுக்களுக்கும் பொதுவான பிரதேசம் உருவாகிறது. அதைத்தான் நாம் ஓபிட்டல்களின் மேற்பொருந்துகை என்று கூறுவோம். அப்போ இந்த ஓபிட்டல் மேற்பொருந்துகை அடைகின்ற அந்த பிரதேசத்தில் இலத்திரன்கள் எவ்வாறு காணப்படும் என்றால் ஒன்றுக்கொன்று எதிர் சுழற்சியுடனானதாக காணப்படும். அப்போ இந்த மேற்பொருந்துகை அடைந்த இந்த பிரதேசத்தில் இலத்திரன்கள் ஒன்றுக்கொன்று எதிரான சுழற்சியுடன் காணப்படக்கூடியதாக இருக்கும். பங்கட்டு வலு பிணைப்பு ஏற்படுத்துவதற்காக ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துகை அடையும் என்று நாம் பார்த்தோம். இந்த மேற்பொருந்துகை எவ்வாறான வகைகளில் காணப்படும் என்பது தொடர்பாக இங்கே பார்ப்போம். இங்கே நீங்கள் காணலாம் எஸ்எஸ் ஆர்பிட்டல்கள். அப்போ இரண்டும் ஆர்பிட்டல்களும் ஓவர்லேப் ஆகிற நேரம், மேற்பொருந்துகை அடைகின்ற நேரம் எஸ்எஸ் ஓவர்லேப்பிங் உருவாக்கப்படுகிறது. அந்த பாண்டை நாம் சிக்மா பாண்ட் என அழைப்போம். உதாரணமாக H2 மூலக்கூறு. H2 மூலக்கூறில் உருவாக்கப்படுற பாண்ட் டைப் சிக்மா பாண்டாக காணப்படுது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டல்கள் டம்பல் ஷேப்பில் காணப்படுது. ரெண்டு பி ஆர்பிட்டல்கள் ஓவர்லேப் பண்ணுற நேரம் சிக்மா பாண்ட் உருவாக்கப்படுது. உதாரணம் F2 மூலக்கூறு. இங்கே சிக்மா பாண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் கரு அச்சிற்கு வழியே இந்த பிணைப்பு உருவாக்கப்படுகிறது, சிக்மா பாண்ட். அடுத்ததாக பார்ப்போம் SP. இந்த இரண்டு ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துகிற வேளை SP ஓவர்லேப்பிங் நடைபெறுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்கப்படுற பாண்டும் சிக்மா பாண்ட். ஏனெனில் ரெண்டு அணுக்களும் கரு அச்சின் வழியே இந்த பிணைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. உதாரணம் HF. அடுத்ததாக பாருங்க, இந்த ரெண்டு பி ஆர்பிட்டல்கள் டம்பல் ஷேப்பில் காணப்படுற ரெண்டு பி ஆர்பிட்டல்கள் பக்கவாடாக இங்கே மேற்பொருந்துகை அடைகிறது. கரு அச்சி வழியே இல்லாமல் பக்கவாடாக இந்த மேற்பொருந்துகை நிகழ்கிறது. இதற்கு பை பாண்ட் என நாம் அழைப்போம். உதாரணமாக ஆக்சிஜன் மூலக்கூறுல இந்த வகையான பிணைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கலாம் ஆக்சிஜன் இலத்திரன் நிலைய அமைப்பு 2p4. அப்போ இவ்வாறாக காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் இங்கே உருவாக்கப்படுகிறது. அதாவது கரு அச்சின் வழியே உருவாக்கப்படுற சிக்மா பாண்ட் பொருந்து. இந்த பி ஆர்பிட்டல்கள் பக்கவாடாக மேற்பொருந்துகிறது. அப்போ இங்கே உருவாக்கப்படுற பாண்ட் பை பாண்ட். அப்போ ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு டபுள் பாண்டாக காணப்படுற வேளை அந்த ஒரு பாண்ட் சிக்மா பாண்டாக காணப்படும், மற்ற பாண்ட் பை பாண்டாக காணப்படும். அதே போல் இங்கே பன்மை பிணைப்புகள் டபுள் பாண்ட் உருவாகிறது. இங்கே சிக்மா பாண்ட், இது பை பாண்ட். அப்போ பை பாண்ட் மூலம் இந்த பன்மை பிணைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இங்கே காணலாம் C2H4 மூலக்கூறில் காணப்படக்கூடிய பை பாண்ட் எத்தனை? ஒன்று பை பாண்ட், மற்றது சிக்மா பாண்ட். அப்போ இங்கே காணக்கூடிய மொத்தம் சிக்மா பாண்டுகள் எத்தனை? 1 2 3 4 5 சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இங்கே காணப்படும். அதே போன்று C2H2 மூலக்கூறில் பார்த்தோமானால் ஒரு சிக்மா பாண்ட், இந்த இரண்டும் பை பாண்ட். இங்கே பார்த்து இது கரு அச்சின் வழியே காணப்படுற பிணைப்பு, இது சிக்மா பாண்ட். இந்த ப்ளூ கலரில் காணப்படுற ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்தி அடைகின்ற வேளை ஒரு பை பாண்ட். இந்த பிங்க் கலரில் காணப்படுற ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்தி அடைவதன் மூலம் அடுத்த பை பாண்ட். அப்போ இரண்டு பை பாண்டும் ஒரு சிக்மா பாண்ட் மூலம் இந்த மும்மை பிணைப்பு உருவாக்கப்படுகிறது. ஓகே, நாம் இப்போ சிக்மா பாண்ட் பை பாண்ட் இந்த ரெண்டு வகையான பிணைப்புகளும் எவ்வாறு உருவாகிறது என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். இப்போ இரண்டுக்கும் இடையில் காணப்படுற வேறுபாடுகள் தொடர்பாக பார். இந்த சிக்மா பாண்ட் நான் ஏற்கனவே கூறியது போன்று கரு அச்சின் வழியே உருவாக்கப்படும். பை பாண்டானது பக்கவாடாக மேற்பொருந்துவதன் மூலம் உருவாக்கப்படும். அடுத்தது இங்கே சிக்மா பாண்ட் மேற்பொருந்திய ஒரு பாரிய பரப்பில் காணப்படுவதனால உறுதியானதாக காணப்படும். பை பாண்டானது சிறிய பரப்பில் காணப்படுகிறது. அந்த மேற்பொருந்துகை சிறிய பரப்பில் மட்டும் காணப்படுறதுனால உறுதியற்றதாக
காணப்படும். சிக்மா பாண்டானது 2 அணுக்களுக்கிடையே உருவாக்கப்படுற முதலாவது பிணைப்பாக இருக்கும். சிக்மா பாண்ட் முதலாவதாக உருவாக்கப்படுற பிணைப்பாக காணப்படும். பை பாண்ட் வந்து முதலாவதாக உருவாக்கப்படாது. அதாவது சிக்மா பாண்ட் உருவாகினதுக்கு பிறகுதான் பை பாண்டானது உருவாக்கப்படும். சிக்மா பாண்ட் வந்து எப்போதும் ஒற்றை பிணைப்பாக காணப்படும். பை பாண்ட் வந்து பன்மை பிணைப்பின் போது, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பின் போது, இந்த வகையான பன்மை பிணைப்பின் போது இந்த பை பாண்ட் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று sp ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் இந்த சிக்மா பாண்ட் உருவாக்கலாம். பை பாண்டானது pd ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் மாத்திரம் உருவாகக்கூடியதாக காணப்படும். அடுத்தது இந்த சிக்மா பாண்டுகளின் மூலம் மூலக்கூறுகளின் வடிவத்தை தீர்மானிக்கலாம். இங்கு வந்து பை பாண்ட் மூலம் மூலக்கூறுகளோட நீளத்தை தீர்மானிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது சிக்மா பாண்ட் வந்து அணுட கருப்பற்றி சமச்சீரானதாக காணப்படும். பை பாண்டானது சமச்சீரற்றதாக காணப்படும். சிக்மா போன்ற பிணைப்பு சக்தி அதிகமான காணப்படும். பை போன்ற பிணைப்பு சக்தி குறைவானதாக காணப்படும். அடுத்ததாக மூலக்கூறுகளில் சிக்மா பை பிணைப்புகள் எவ்வாறு இனம் காணலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். இங்கே கார்பனை கொண்ட ஒரு மூலக்கூறுல சிக்மா பாண்ட்களோட எண்ணிக்கையை குனியணும்னு சொல்லி சொன்னால் இந்த சமன்பாடு மூலம் நாம சிக்மா பிணைப்பிட எண்ணிக்கையை நாம் காணலாம். அதாவது ஒரு கார்பனை கொண்ட மூலக்கூறு திறப்பட்டிருந்தால் அந்த மூலக்கூறில் காணப்படுற கார்பன் எண்ணிக்கை -1 ப்ளஸ் மூலக்கூறுகளோட காணப்படுற ஏனைய அணுக்களோட எண்ணிக்கை, இந்த சமன்பாட்டின் மூலம் சிக்மா பிணைப்பிட எண்ணிக்கையை நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக C2H4 மூலக்கூறில் கார்பன் 2, ஆகவே 2 - 1, ஏனைய அணுக்கள் என்ன ஹைட்ரஜன் தான் காணப்படுது, 4 ஹைட்ரஜன்கள். அப்போ +4, அப்போ எத்தனை 5. அப்போ 5 சிக்மா பிணைப்பும் ஒரு பை பிணைப்பும் இங்கே நமக்கு காணப்படுகிறது. உதாரணமாக நாம் இங்கே பார்த்தோமானால் சிக்மா பிணைப்பு வந்து 5. அதே போன்று டபுள் பாண்ட் என்பதனால் ஒரு பை பிணைப்பும் காணப்படுகிறது. இதுவரை நாம் ஆர்பிட்டல்களின் மேற்பொருந்துகை தொடர்பாக பார்த்தோம். இப்போ கார்பன் அணு ஒன்று பார்த்தோமானால் தரை நிலையில் அந்த இலத்திர நிலை அமைப்பு 1s2 2s2 2p2. அப்போ இங்கே 2s ஆர்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலத்திரன்கள் சோடியாக்கப்பட்டு காணப்படுகிறது. இந்த 2p ஆர்பிட்டல்களில் இந்த 2p ஆர்பிட்டலில் மாத்திரம் இலத்திரன் காணப்படுகிறது. அப்போ எவ்வாறு இந்த CH4 மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது என்கிற வினா நமக்கு எழ வேண்டும். ஏன் ஒரு ஆர்பிட்டலில் நிரம்பக்கூடிய உயர்ந்தபட்ச இலத்திரன் எண்ணிக்கை 2. ஆனால் இங்கே இது 2s ஆர்பிட்டலில் பூரணப்படுத்தப்பட்டுட்டு அப்போ இங்கே இலத்திரன்கள் சோடியாக்கப்படுறால் CH2ங்கிற மூலக்கூறு மாத்திரம்தான் உருவாக வேணும். ஆனால் எவ்வாறு CH4 மூலக்கூறு உருவாகிறது? அப்போ இங்கே நாம் ஒரு எடுகோல் எடுக்கலாம். என்னென்னா இந்த 2s ஆர்பிட்டலில் காணப்படுற ஒரு இலத்திரன் சக்தியை பெற்று உறிஞ்சி இந்த வெற்று ஆர்பிட்டல் Pயில் காணப்படுற வெற்று ஒரு P ஆர்பிட்டலில் சேருது. இதை நாம் சொல்லுவோம் அருட்டப்பட்ட நிலை என்று. அப்போ இவ்வாறு காணப்படுகிற வேளை இங்கே ஆர்பிட்டல்கள் 2s ஆர்பிட்டல் ஒன்று காணப்படுது. அதே மாதிரி P ஆர்பிட்டல்கள் 3 காணப்படுகிறது. ஆனால் நாம் பார்த்தோம்னால் இங்கே 2 வகையான பிணைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். S ஆர்பிட்டலோட ஹைட்ரஜன் இணைந்து வார நேரம் ஒரு வகையான பிணைப்பும், அதே மாதிரி இந்த 3 வகையான P ஆர்பிட்டல்களுடன் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து உருவாக்கப்படுகிற வேளை 3 வகையான வேறு பிணைப்பும் காணப்பட வேண்டும். ஆனால் இங்கே பார்த்தோம்னால் எல்லாம் சம பிணைப்பாக காணப்படுகிறது. அதே போன்று பிணைப்பு கோணங்கள் தொடர்பாக பார்த்தோம்னால் S ஆர்பிட்டலுடன் ஹைட்ரஜன் அணுவின் S ஆர்பிட்டல் இணைக்கப்படுகிற வேளையும், அதே மாதிரி ஹைட்ரஜன் அணுட S ஆர்பிட்டலுடன் கார்பன் P ஆர்பிட்டல் இணைக்கப்படுற வேளை வேறு வகையான பிணைப்பு கோணமும் பெறப்படும். ஆனால் அவ்வாறான காணப்படாது. 4 பிணைப்புகளும் ஒரே வகையான பிணைப்பாகவும் பிணைப்பு கோணங்கள் எல்லாம் சமமாகவும் காணப்படுகிறது. அப்போ இது எவ்வாறு நிகழ்கிறது என்கின்ற யோசிக்கின்ற வேளை ஒரு கருதுகோள் எடுக்கிறாங்க. என்னென்னா இந்த இலத்திரன் S ஆர்பிட்டலில் காணப்படுற இலத்திரன் என்ன செஞ்சிருக்கணும் என்றால் இந்த 3p ஆர்பிட்டலுடன் இணைந்து ஒரு சமசக்தியுடைய 4 ஆர்பிட்டல்கள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் லீனஸ் பவுலிங் என்பவர் கலப்பாக்கம் ஹைபிரிடைசேஷன் என கூறுகிறார். அதாவது 2 வெவ்வேறு ஆர்பிட்டல்கள் ஒன்றாக கலந்து புதிய வடிவுடைய சமசக்தியுடைய ஆர்பிட்டல்கள் உருவாக்கப்படும். இவ்வாறு உருவாக்கப்படுற ஆர்பிட்டல்கள் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல், கலப்பாக்கப்பட்ட ஆர்பிட்டல் என அழைக்கப்படுகிறது. ஒரு உதாரணம் மூலம் இங்கே நாம் காணலாம். இங்கே ஒரு S ஆர்பிட்டல் காணப்படுகிறது, கோள வடிவமான S ஆர்பிட்டல்.
அதே போன்று 3 p ஆர்பிட்டல்கள் டம்பல் ஷேப்பில் காணப்படக்கூடிய p ஆர்பிட்டல்கள் 3 காணப்படுகிறது. இந்த 4 ஆர்பிட்டல்களும் இணைந்து ஒரு புதிய வகையான சமசக்தியுடைய ஆர்பிட்டல்களை உருவாக்குகிறது. இதைத்தான் ஹைபிரடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த கலப்பாக்கத்திற பண்புகள் தொடர்பாக பார்த்தோமானால் இது ஒரு அணுவுக்கு மாத்திரமானது அல்ல, ஒரு தனி அணுவுக்கு மாத்திரமான ஒரு செயற்பாடு அல்ல. இது ஒரு மூலக்கூறுல ஒரு குறித்த அணுல உருவாக்கப்படுற பிணைப்பு தொடர்பான ஒரு விடயம்தான் இந்த கலப்பாக்கம் என்பது. ஒரு தனி அணுவுக்கு மாத்திரமானது இல்லாமல் மூலக்கூறுல காணப்படுற ஒரு அணுவில் ஏற்படுத்தப்படுற பிணைப்பு தொடர்பாகத்தான் இந்த கலப்பாக்கம் கருதப்படுகிறது. அதே போன்று இங்கே ஆக குறைந்தது 2 வேறுபட்ட வடிவமுடைய சக்தியை உடைய 2 அணு ஆர்பிட்டல்கள் கலப்புக்குட்படுத்தப்பட வேண்டும். அது 2 p ஆர்பிட்டல்கள் கலப்பாக்கத்துக்கு உட்படாது. ஒன்று s ஆக இருக்கலாம், p ஆக இருக்கலாம் அல்லது d ஆக இருக்கலாம். இவ்வாறு வெவ்வேறு வடிவமுடைய வெவ்வேறு சக்தியை உடைய 2 அணு ஆர்பிட்டல்கள் கலப்புக்குட்படுறதன் மூலம் இந்த கலப்பு ஆர்பிட்டல்கள் உருவாகிறது. அதே போன்று உருவாக்கப்படுற கலப்பு ஆர்பிட்டல்களின் எண்ணிக்கை கலப்பில் ஈடுபடுற ஆர்பிட்டல்களின் எண்ணிக்கைக்கு சமமாகும். கலப்பில் எத்தனை ஆர்பிட்டல்கள் இணைகின்றதோ அதே எண்ணிக்கையான கலப்பாக்கப்பட்ட ஆர்பிட்டல்கள் உருவாக்கப்படுகிறது. அதுபோன்று ஒரு குறித்த அணுவுல கலப்பு, அதே போன்று ஒரு அணுல ஏற்படுத்தப்படுற கலப்பாக்கப்பட்ட ஆர்பிட்டல் இன்னொரு கலப்பாக்கப்பட்ட ஆர்பிட்டல்களின் இணைவதன் மூலம் மேற்பொருந்துவதன் மூலம் சிக்மா பிணைப்புகளை உருவாக்கலாம். இந்த கலப்பாக்கம் என்பது ஒரு உண்மையான பௌதீக செயல்முறையாக கருதப்படாது. இது ஒரு கற்பனை செயல்முறை என்ற ஒரு எண்ணக்கரு மூலம்தான் விளக்கப்படுகிறது. இப்ப இந்த கலப்பாக்கத்திட வகைகள் தொடர்பாக பார்த்தோமானால் 3 வகையான கலப்பாக்கங்கள் உங்களுக்கு சிலபஸ்ல தரப்பட்டிருக்கிறது. அதாவது sp3, sp2, sp ஆகிய. இது தவிர sp2d அதாவது sp-d ஆர்பிட்டல்கள் கலப்பாக்கத்தின் மூலம் உருவாக்கப்படுற பிணைப்புகள் தொடர்பாகவும் இருக்கு. அது உங்களோட சிலபஸ்ல இல்லை. ஆகவே இந்த sp ஆர்பிட்டல்களின் கலப்பாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதில் முதலாவது வகை sp3 ஆர்பிட்டல். அப்ப நீங்க இதுலேயே உங்களுக்கு விளங்கும் ஒரு s ஆர்பிட்டல், அதே போன்று 3 p ஆர்பிட்டல்கள் இங்கே கலப்பாக்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த கலப்பாக்கத்தை நாம sp3 என அழைக்கிறோம். அதே போன்று sp2, அப்ப sp2ங்கிற நேரம் ஒரு s ஆர்பிட்டல், p2 என்பதனால் 2 p ஆர்பிட்டல்கள் கலப்பாக்கத்துக்கு உட்பட்டு 3 sp2 ஆர்பிட்டல்கள் கிடைக்கின்றது. அதே போன்று sp ஆர்பிட்டல் என்பது ஒரு s ஆர்பிட்டலும் ஒரு p ஆர்பிட்டலும் இணைவதன் மூலம் 2 sp ஆர்பிட்டல்கள் கிடைக்கின்றது. ஓகே, இப்ப நாம் கலப்பு ஆர்பிட்டல்களிட sp கேரக்டர்ஸ் எவ்வாறு காணப்படும் என்பது தொடர்பாக பார்ப்போம். sp3 கலப்பாக்கத்தில் s கேரக்டர் இந்த ஆர்பிட்டல்கள் காணப்படுற s ஆர்பிட்டலோட இயல்பு 25% காணப்படும். அதே போன்று p ஆர்பிட்டல் 75% காணப்படுகிறது. இங்கே sp3 3 p ஆர்பிட்டல்கள் கலப்பிற்குட்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கே p ஆர்பிட்டல்களோட இயல்பு கூடுதலாக காணப்படும். அதே போன்று sp2 கலப்பாக்கத்தில் பார்க்கிற வேளை s இயல்பு 33.3% p இயல்பு 66.6% காணப்படுகிறது. அதே போன்று sp கலப்பாக்கம் தொடர்பாக பார்த்தோம் என்றால் s இயல்பு 50%, p இயல்பு 50% காணப்படுகிறது. அடுத்ததாக ஒவ்வொரு கலப்பு தொடர்பாக டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் முதலாவது sp3 கலப்பு. இந்த கலப்பு எல்லாம் கார்பன் அணு சார்பாக பார்க்க இருக்கிறோம். அப்ப அதில் முதலாவதாக காணப்படுவது sp3 கலப்பு. அப்ப இங்க கார்பன் அணுவை நாம் உதாரணமாக கொண்டுள்ளோம். அதன் அணு எண் 6. ஆகவே அதில் தரைநிலையில 1s2, 2s2, 2p2 ஆக காணப்படுகிறது. இதே போன்று அங்கே ஒரு p ஆர்பிட்டல், வெற்று p ஆர்பிட்டல் காணப்படுகிறது. அரட்டப்பட்ட நிலையில் s ஆர்பிட்டல் காணப்படுற ஒரு இலத்திரன் p ஆர்பிட்டலில் நிரப்பப்படுகிறது. வெற்றாக காணப்படுகிற p ஆர்பிட்டலில் நிரப்பப்படுகிறது. இங்கே காணப்படுகிற s ஆர்பிட்டலும் அதே போன்று 3 p ஆர்பிட்டல்களும் கலப்பிற்கு உட்படுவதன் மூலம் 4 கலப்பாக்கப்பட்ட sp3 ஆர்பிட்டல்கள் கிடைக்கின்றன. இந்த ஆர்பிட்டல்களை நீங்கள் இங்கே காணலாம். இங்கே 4 வகையான பிணைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இதனது கட்டமைப்பு நான்முகி வடிவமாக காணப்படுகிறது. இங்கே நாம் உதாரணத்துக்கு C2H6 மூலக்கூறை எடுத்துள்ளோம். ஆகவே இங்கே 2 கார்பன் அணுக்களுக்கு இடையில் கரு அச்சு வழியே சிக்மா பிணைப்பு உருவாக்கப்படுகிறது. அதே போன்று ஹைட்ரஜன் அணுக்கள்
ஒவ்வொரு கார்பனிலும் 3 வீதம் 6 ஹைட்ரஜன்கள் சிக்மா பிணைப்பு மூலம் இணைக்கப்படுவதன் மூலம் இங்கே கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. ஆக மொத்தம் இங்கே 4 பிணைப்புகள் காணப்படுகின்றன. இங்கே CH4 மூலக்கூறுக்கான கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த கார்பன் அணுவில் sp3 கலப்பிட வடிவம் நான்முக வடிவம், பிணைப்பு கோணம் 109.5 பாகை. இந்த sp3 கலப்பு மூலம் 4 சிக்மா பிணைப்புகள் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது அமோனியா மூலக்கூறில் நைட்ரஜன் அணுவின் கலப்பு தொடர்பாக பார்ப்போம். நைதரசனின் இலத்திரன் நிலை அமைப்பு 2s2 2p3. ஆகவே இங்கு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டலும் கலப்பாக்கத்துக்கு உட்படுவதன் மூலம் 4 sp3 ஆர்பிட்டல்கள் பெறப்படுகிறது. இதில் ஒரு sp3 ஆர்பிட்டல் சோடியாக்கப்பட்ட இலத்திரனை கொண்டுள்ளது. இங்கே நீங்கள் காணலாம் சோடியாக்கப்பட்ட இலத்திரன் இந்த ஆர்பிட்டலில் காணப்படுகிறது. ஆகவே சோடியற்ற ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் 3 ஹைட்ரஜன்கள் இணைந்து அமோனியா மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. அடுத்ததாக H2O மூலக்கூறில் ஆக்சிஜன் அணுவின் sp3 கலப்பு தொடர்பாக பார்ப்போம். ஆக்சிஜனின் இலத்திரன் நிலை அமைப்பு 2s2 2p4. ஆகவே இங்கு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டலும் கலப்பாக்கத்திற்குட்பட்டு 4 sp3 ஆர்பிட்டல்கள் உருவாக்குகிறது. இதில் 2 p ஆர்பிட்டல்கள் சோடியாக்கப்பட்ட இலத்திரன்களை கொண்டுள்ளது. கலப்பாக்கப்பட்ட ஆர்பிட்டலை காணலாம். இது சோடியாக்கப்பட்ட இலத்திரன்கள். இந்த 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைவதன் மூலம் H2O மூலக்கூறு காணப்படுகிறது. சோடியாக்கப்பட்ட இலத்திரன்களை கொண்ட கலப்படைந்த ஆர்பிட்டல் இங்கே காணப்படுகிறது. sp3 ஆர்பிட்டல் இங்கே காணப்படுகிறது. ரைட், நாம் இப்போ கார்பன் அணுவில் sp2 கலப்பு தொடர்பாக பார்ப்போம். இந்த sp2 என்கின்ற வேளை ஒரு s ஆர்பிட்டலும் 2 p ஆர்பிட்டலும் கலப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் 3 sp2 கலப்பாக்கப்பட்ட ஆர்பிட்டல்கள் கிடைக்கின்றன. இதன் வடிவம் தள முக்கோணமாக காணப்படுகிறது. பிணைப்பு கோணம் 120 பாகையாக காணப்படுது. இங்கு கலப்பில் ஈடுபடாத ஒரு p ஆர்பிட்டல் காணப்படும். அது 90 பாகையில், ஏனைய கலப்படைந்த ஆர்பிட்டல்களிலும் 90 பாகையில் காணப்படும். இங்கே 2 sp2 கலப்படைந்த கார்பன் அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடுகிறது. ஆகவே இங்கே ஒரு ஓவர்லாப் நடைபெறுகிறது. இது கரு அச்சின் வழியே நடைபெறுவதனால் இது சிக்மா பிணைப்பாக கருதப்படும். இங்கே பிணைப்பில் ஈடுபடாத p ஆர்பிட்டல்கள் பக்கவாடாக மேற்பொருந்துவதன் மூலம் பை பிணைப்பு உருவாக்கப்படுகிறது. இங்கே பை பிணைப்பு சிறிய ஒரு பகுதி மேற்பரப்பிற்கு ஓவர்லாப்புக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆகவே ஒரு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இங்கே உருவாக்கப்படுகிறது. கலப்படைந்த ஏனைய ஆர்பிட்டல்கள் 2 sp2 ஆர்பிட்டல்கள் ஹைட்ரஜன் அணுவுடன் இணைவதன் மூலம் எதீன் மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறு sp2 கலப்பில் ஈடுபடுகின்ற கார்பன் அணுக்கள் தள முக்கோண வடிவில் காணப்படும். பிணைப்பு கோணம் 120 பாகை காணப்படும். இங்கே 3 சிக்மா பிணைப்புகள் உருவாக்கப்படும். கலப்பில் ஈடுபடாத ஒரு p ஆர்பிட்டல் காணப்படும். இந்த p ஆர்பிட்டல்கள் மூலம் பை பிணைப்பு உருவாக்கப்பட்டு டபுள் பாண்ட் உருவாக்கப்படும். அடுத்ததாக BF3 மூலக்கூறில் போரோனில் நடைபெறுகின்ற sp2 கலப்பு தொடர்பாக பார்ப்போம். போரோனின் இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p1. இங்கே 2 p ஆர்பிட்டல்கள் வெற்று ஆர்பிட்டலாக காணப்படுகிறது. ஆகவே 2 p ஆர்பிட்டலும் s ஆர்பிட்டலும் கலப்பாக்கத்தில் உட்பட்டு 3 sp2 ஆர்பிட்டல்களும் கலப்படைந்த sp2 ஆர்பிட்டல்களும் கலப்பில் ஈடுபடாத ஒரு p ஆர்பிட்டலும் காணப்படும். இந்த ஆர்பிட்டல் கலப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டல். இந்த 3 sp2 கலப்பில் ஈடுபட்ட ஆர்பிட்டல்கள். இங்கே புளோரினது p ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் 3 சிக்மா பிணைப்புகள் ஈடுபடுகிறது. மேலதிகமாக கலப்பில் ஈடுபடாத வெற்று p ஆர்பிட்டல் இங்கே காணப்படும். அடுத்ததாக CH2O மூலக்கூறில் காணப்படுகின்ற கலப்பாக்கம் தொடர்பாக பார்த்தோம். ஆனால் முதலாவதாக கார்பன் அணுவில் sp2 கலப்பாக்கம் நடைபெறுகிறது. அங்கு கலப்பில் ஈடுபடாத ஒரு p ஆர்பிட்டல் காணப்படும். அதே போன்று ஆக்சிஜன் அணுவில் sp2 கலப்பாக்கம் நடைபெற்றிருக்கும். அப்ப இங்கேயும் ஒரு p ஆர்பிட்டல், கலப்பில் ஈடுபடாத p ஆர்பிட்டல் ஆக்சிஜன் அணுவிலும் காணப்படும், கார்பன் அணுவிலும் காணப்படும். ஆகவே இந்த கலப்பில் ஈடுபட்ட sp2 ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் சிக்மா பிணைப்பு உருவாக்கப்படும். அதே போன்று கலப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டல்கள், இந்த p ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் பை பிணைப்பு உருவாக்கப்படுகிறது. ஆகவே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் டபுள் பாண்ட் ஒன்று உருவாக்கப்படுகிறது.
ஏனைய sp2 கலப்படைந்த கார்பனின் கலப்படைந்த ஓர்பிட்டல்கள் ஹைட்ரஜன் அணுவுடன் இணைந்து CH2O மூலக்கூறை தோற்றுவிக்கின்றது. இறுதியாக கார்பனில் நடைபெறும் sp கலப்பு பார்ப்போம். இங்கு ஒரு s ஆர்பிட்டலும் ஒரு p ஆர்பிட்டலும் கலப்படைவதன் மூலம் 2 sp ஆர்பிட்டல் உருவாக்கப்படுகிறது. 2 கலப்படைந்த ஆர்பிட்டல் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று 2 கலப்பில் ஈடுபடாத p ஆர்பிட்டலும் இங்கே காணப்படும். இவ்வாறு sp கலப்படைந்த 2 கார்பன் அணுக்கள் இணைவதன் மூலம் கரு அச்சு வழியே மேற்பொருந்துவதன் மூலம் சிக்மா பிணைப்பு உருவாக்கப்படும். அதே போன்று கலப்பில் ஈடுபடாத 2 p ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் 2 பை பிணைப்புகள் உருவாக்கப்படும். கலப்பில் ஈடுபட்ட மற்ற ஆர்பிட்டல்களில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைவதன் மூலம் C2H2 மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. sp கலப்பு மூலம் உருவாக்கப்படுற மூலக்கூறுகளின் வடிவம் நேர்கோட்டு வடிவமாக காணப்படும். ஆகவே பிணைப்பு கோணம் 180 பாகை. இங்கே 2 சிக்மா பிணைப்புகள் தோற்றுவிக்கப்படும். அதே போன்று கலப்பில் ஈடுபடாத 2 p ஆர்பிட்டல்களும் காணப்படும். அடுத்தது BeCl2ல் காணப்படுகின்ற பெர்லியம் அணுவின் sp கலப்பு பார்ப்போம். இதன் இலத்திர நிலை அமைப்பு 2s2. ஆகவே இங்கே 3 வெற்று p ஆர்பிட்டல்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு p ஆர்பிட்டலுடன் s ஆர்பிட்டல் கலப்பாக்கம் நடைபெற்று 2 sp ஆர்பிட்டல்கள் உருவாக்குகிறது. அதே போன்று வெற்றி 2 p ஆர்பிட்டல்களும் காணப்படுகிறது. ஆகவே இங்கே 2 கலப்பில் ஈடுபடாத p ஆர்பிட்டல், இவை 2ம் கலப்பில் ஈடுபட்ட p ஆர்பிட்டல். இங்கே 2 p ஆர்பிட்டல்கள் கலப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டல்கள் காணப்படுகிறது. sp கலப்பில் ஈடுபட்ட இந்த 2 ஆர்பிட்டல்களுடனும் குளோரினின் p ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் BeCl2 மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. அதே போன்று கார்பனீரொட்சைடில் காணப்படுகின்ற கார்பன் sp கலப்பாக்கத்திற்குட்பட்டது. ஆகவே இங்கே sp2 கலப்பில் ஈடுபட்ட ஆக்சிஜனின் ஆர்பிட்டல் இங்கே sp ஆர்பிட்டலுடன் பிணைப்பில் ஈடுபடுவதன் மூலம் சிக்மா பிணைப்பு உருவாக்கப்படுகிறது. அதே போன்று இந்த sp2 ஆர்பிட்டலும் கார்பனில் காணப்படுகிற கலப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டலுடன் மேற்பொருந்துவதன் மூலம் பை பிணைப்பும் உருவாக்கப்படுகிறது. ஆகவே கார்பனீரொட்சைடில் 2 சிக்மா பிணைப்பும் 2 பை பிணைப்பும் உருவாக்கப்படுகிறது. அதுபோன்று N2 மூலக்கூறில் நைட்ரோவில் sp கலப்பாக்கம் நடைபெற்றிருக்கும். ஆகவே இங்கே sp ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் சிக்மா பிணைப்பும் கலப்பில் ஈடுபடாத 2 p ஆர்பிட்டல்கள் மேற்பொருந்துவதன் மூலம் 2 பை பிணைப்பும் உருவாக்கப்படுகிறது. இதுவரை நாம் பார்த்த கார்பன் அணுவின் கலப்பாக்கம் தொடர்பாக ஒரு சமரி பார்ப்போம். முதலாவது நடைபெறுவது sp3 கலப்பாக்கம். இங்கு ஒரு s ஆர்பிட்டலுடன் 3 p ஆர்பிட்டல்களும் கலப்பில் ஈடுபடுவதன் மூலம் sp3 கலப்பாக்கம் நடைபெறுகிறது. இது நான்முகி வடிவம். பிணைப்பு கோணம் 109.5 பாகையாக காணப்படும். அதே மாதிரி அடுத்தது sp2 கலப்பாக்கம். இங்கே ஒரு s ஆர்பிட்டலும் 2 p ஆர்பிட்டல்களும் கலப்பில் ஈடுபடுவதன் மூலம் இந்த கலப்பு நடைபெறுகிறது. இது தள முக்கோணமாக காணப்படும். 120 பாகையாக காணப்படும். ஒரு ஈடுபடாத p ஆர்பிட்டல் இங்கே காணப்படும். அதுபோன்று sp கலப்பாக்கம் ஒரு s ஆர்பிட்டலும் ஒரு p ஆர்பிட்டலும் கலப்பில் ஈடுபடுவதன் மூலம் இந்த கலப்பாக்கம் நடைபெறுகிறது. இங்கே 2 கலப்பில் ஈடுபடாத p ஆர்பிட்டல்கள் காணப்படும். இதன் மூலக்கூற்று வடிவம் நேர்கோடு. பிணைப்பு கோணம் 180 பாகையாக காணப்படும். தரப்பட்ட ஒரு மூலக்கூறில் காணப்படுகின்ற கலப்பாக்கங்களை எவ்வாறு இனம் காணலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். இங்கே முதலாவதாக இந்த கார்பன் அணு இங்கே காணப்படுவது sp2 ஆர்பிட்டல். ஏனெனில் இங்கு இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது. 3 அலகுகள் காணப்படுகிறது. அப்போ 3 அலகுகள் என்கின்ற வேளை இங்கே 3 ஆர்பிட்டல்கள் கலப்பில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதாவது sp2 கலப்பாகமாக காணப்படும். அடுத்ததாக இந்த கார்பனை எடுத்தோம் என்றால் இங்கே 4 அலகுகள் காணப்படுகிறது. ஆகவே ஒரு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டல்களும் 4 ஆர்பிட்டல்கள் மூலம் இந்த கலப்பாக்கம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆகவே இது sp3 கலப்பாக்கமாக காணப்படும். அடுத்ததாக இதுவும் 4 அலகுகள் காணப்படுகிறது மைய அணுவை சூழ. ஆகவே இதுவும் sp3 கலப்பாக்கமாக காணப்படும். இதை பார்த்தோமானால் இங்கே 2 தனிச்சோடி காணப்படுகிறது. அதே போன்று இரட்டை பிணைப்பும் காணப்படுகிறது. ஆகவே இது sp2 கலப்பாக்கமாக காணப்படும். இதுவரை கார்பனை கொண்ட மூலக்கூறுகள கலப்பாக்கங்கள் தொடர்பாக பார்த்தோம். கார்பன் அல்லாத மூலக்கூறுகளின் கலப்பாக்கங்களை
எவ்வாறு இனம் காணலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். உதாரணமாக Cl4- தரப்பட்டிருக்கிறது. குளோரினின் வலுவளவு இலத்திரன்கள் எத்தனை? 7. ஆகவே இங்கே 7 இலத்திரன்கள் தரப்பட்டிருக்கிறது. இங்கே மூலக்கூறுக்கு ஒரு மறைப்பெருமானம் காணப்படுது, அதாவது ஒரு இலத்திரன் அதிகமாக காணப்படுது. அப்ப மொத்தமாக 8 இலத்திரன்கள் வலுவள ஓட்டில், குளோரினின் வலுவள ஓட்டில் காணப்பட போகுது. அதே போன்று இங்கே 4 ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகிறது. ஆக்சிஜனின் வலுவளவு 2. ஆகவே 2 2ஆக நாம் பிரிக்கின்ற வேளை 4 ஆக்சிஜன்களும் 4 பிணைப்புகளை தோற்றுவிக்கும். அப்ப இங்கே பிணைப்புகள் 4 என்பதனால் கலப்பு sp3 ஆக காணப்படுகிறது. அதே போன்று NH2+ பார்த்தோமானால் நைட்ரஜனின் வலுவள ஓட்டில் காணப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை 5. இங்கே பிளஸ் காணப்படுகிறது. ஆகவே ஒரு இலத்திரனை இழந்துள்ளது. ஆகவே 4 இலத்திரன்கள் தரப்பட்டுள்ளது. அதே போன்று 2 ஹைட்ரஜன்கள் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிறது. ஹைட்ரஜனின் வலுவளவு 1. ஆகவே ஒவ்வொரு இலத்திரன்களுடனும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் பிணைப்பில் ஈடுபட்டால் இங்கே தனிச்சோடி ஒன்று காணப்படும். அவை பிணைப்பு ஜோடிகளின் எண்ணிக்கை 2ஆக காணப்படும். அதே மாதிரி லோன் பேர் 1ஆக காணப்படும். ஆகவே இங்கே மொத்தமாக 3 அலகுகள் காணப்படுகிறது. ஆகவே இந்த கலப்பு sp2 கலப்பாக காணப்படும். இதே போன்று ஏனைய மூலக்கூறுகளையும் நாம் இவ்வாறு காணலாம். ஆகவே ஆர்பிட்டல்களின் கலப்பாக்கம் தொடர்பாக ஒரு சமரி பார்த்தோமானால் 4 அலகுகள் மைய அணுவை சூழ 4 அலகுகள் காணப்படின் அது sp3 கலப்பாக காணப்படும். அதே போன்று 3 அலகுகள் காணப்படின் sp2 கலப்பு, 2 அலகுகள் காணப்படின் sp கலப்பாக காணப்படும்.